இல்லையா? ஹோட்டலில் வெயிட் பண்ணி அவங்க ஃபுட்டை கலெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகிடும். இவங்க எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகிடும். கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டு அங்கே ஒரு 5 மினிட்ஸ், எப்படி பார்த்தாலுமே 20 to 25 மினிட்ஸ்க்கு இவங்க கிடைக்கிறது வெறும் 10 ரூபா. இந்த ரெஸ்டாரண்ட் வாசல்ல இவங்க இருக்க போகிறது கிடையாது, எங்கேயாவது இருப்பாங்க. அங்கேருந்து இவங்க வர்றதுக்கே ஒரு 1/2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ கவர் அப் ஆகிடும். அது இதில் கவர் ஆகாது. அது இதில் கவர் ஆகாது. வெறும் அந்த 10 ரூபாய்க்கு இங்கே ரெஸ்டாரண்ட்லேருந்தும் வாங்கணும், அங்கே போய் கொடுக்கணும். உழைக்கிறது இந்த ரைடர்ஸ் தான். ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ கிடையாது. ரைடர்ஸ்க்கு தகுந்த கூலியை கொடுத்தே ஆகணும். நீங்கள் முதலாளிங்க வயிற்றுல அடிக்கிறீங்க, ரைடர்ஸ் வயிற்றுலையும் அடிக்கிறீங்க, மறைமுகமாக கஸ்டமர் வயிற்றுலையும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீ வித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம். அந்த லேடி பேசுனதை பார்த்தீங்கன்னா உண்மையாக எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு இஷ்யூவால் இதை பண்ணிட்டு இந்த ரைடு பண்ணின்னு இருக்கிறாங்க. நிறைய அப்யூஸும் ஆயிருக்குது அவங்களுக்கு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 4.1 கிலோமீட்டருக்கு 29 ரூபா எல்லாம் பே பண்ணியிருக்காங்க. 2.5 கிலோமீட்டருக்கு 12 ரூபா பே பண்ணியிருக்காங்க. சொமேட்டோ ஒட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 1 லட்சம் சம்பாதிக்க போகிறேன், என் கூட சேர்ந்து ஓடுங்க, லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்களே. வந்து அவங்கெல்லாம் வீடியோ வியூஸு ஃபேமுக்காக பண்ணுறவங்க, உண்மையாக பொழப்புக்காக பண்ணுறவங்க. ஜொமேட்டோ முதலாளிகள் வந்து கஷ்டப்பட்டு 100 ரூபா சம்பாரிச்சு நிற்கிறீங்க. உட்கார்ந்த இடத்துல கோடிகளை சம்பாரிச்சுட்டு வண்டி ஓட்டுற ரைடர்ஸ்க்கு 10 ஹோட்டல் 10 வீடு ஏற வச்சுட்டு 100 ரூபா கொடுக்குறீங்க. மனசாட்சி இல்லை. அரசாங்கத்துக்கே இவங்களோட வழி தெரிஞ்சு முன் வந்து இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணும்போது உங்க நிறுவனத்துக்காக உழைக்கிற தொழிலாளிகளை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுமா இல்லையா? ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ண வேண்டிய வேலையை அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. 20% ஆஃபர் போறீங்கன்னா அது 8 ரூபாய்க்கு கொடுத்தா தான் அதுக்கு பேர் ஆஃபர். 10 ரூபா பொருளை 20 ரூபா ஆக்கிட்டு 50% ஆஃபர்னு சொல்லிட்டு நீங்கள் 10 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் சீட்டிங். ஆப்ன்ற பேரில் சீட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ரீப்ளேட் நேயர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசைன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஸ்விக்கி ஜொமேட்டோவில் எந்த அளவுக்கு ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவதிப்படுறாங்க, மக்களுமே எந்த அளவுக்கு அவங்க சிரமம் இருக்குது, எவ்வளோ விலை அதிகமாக கொடுத்து வாங்குறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, நம்மளும் அதை பேச மறந்துட்டோம். டெலிவரி பாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் ரொம்ப அடிபட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியாமல் இல்லை, நம்ம பேச தான் மறந்துட்டோம், ஆனால் நம்மளுக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். கண்டிப்பாக. ஓகே, நம்ம அதை பற்றி பேசலாம்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது தாராளமாக பேசலாம்னு சொன்னீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கண்ணா, நம்ம ஓனர்ஸ் பற்றி பார்த்துட்டோம், மக்கள் பற்றி பார்த்துட்டோம். ஸ்விக்கி ஜொமேட்டோவால் டெலிவரி பாய்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க? ஸ்விக்கி ஜொமேட்டோவால் டெலிவரி பாய்ஸ்க்கு சரியான அவங்க உழைப்புக்கான கூலி கிடைக்கல. இதுதான் உண்மை. ஆரம்ப கட்டத்தில் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஆரம்ப கட்டத்தில் 40 ருபீஸ்னு ஒரு சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு கம்பெனியில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் தான் இருக்குமே தவிர அது வந்து மைனஸில் போகாது. கரெக்டு. ஆனால் இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா 40 ரூபாய் 30 ரூபாய்க்கு இருக்குது, 10 ரூபாய்க்கெல்லாம் ரைடர்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒரு ஆர்டருக்கு 10 ரூபா. இவங்க 10 ரூபாய்க்கு இவங்க ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட்டை கலெக்ட் பண்ணி அவங்க இன்னொரு பிளேஸுக்கு எடுத்துன்னு போய் சேர்த்து அவங்க செகண்ட் ஃப்ளோருக்கு வர சொன்னாலும் போயிட்டு அங்கேயும் கொடுக்குற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு ஆர்டர் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour மேலே ஆகிடுமே. அவங்க ஹோட்டலில் வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஹோட்டலில் வெயிட் பண்ணி அவங்க ஃபுட்டை கலெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகிடும். இவங்க எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகிடும். கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டு கஸ்டமர்கிட்ட இது ஃபீட்பேக்ஸோ ஒரு பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ஏதோ ஒன்று இருந்தாலும் அங்கே ஒரு 5 மினிட்ஸ், எப்படி பார்த்தாலுமே 20 to 25 மினிட்ஸ்க்கு இவங்க கிடைக்கிறது வெறும் 10 ரூபா. இந்த 10 ரூபாய்க்கு அவங்க எத்தனை கிலோமீட்டர் பயணிக்கிற மாதிரி இருக்கும்? அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் சர்க்கிளில் இவங்க போகிறதா இருக்கும். அது போகிறதுக்குமே எப்படியோ 20 மினிட்ஸ் ஆகுது இவங்களுக்கு. கண்டிப்பாக ஆகிடும். இவங்கன்னா இப்போ லொக்கேஷன் போடுறாங்கன்னா அதே லொக்கேஷனில் இவங்க இருக்க போகிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ABCDன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா அந்த ரெஸ்டாரண்ட் வாசல்ல இவங்க இருக்க போகிறது கிடையாது. இவங்க YZXன்னு எங்கேயாவது இருப்பாங்க. அங்கேருந்து இவங்க வர்றதுக்கே ஒரு 1/2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ கவர் அப் ஆகிடும். அது இதில் கவர் ஆகாது. அது இதில் கவர் ஆகாது. அப்போது என்ன ஆகுதுன்னா இவங்க வர சார்ஜஸ் இவங்களுக்கு கிடையாது, இவங்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் இருக்கிறாங்கன்றது கிடையாது. இவங்க போயிட்டு வெறும் அந்த 10 ரூபாய்க்கு இவங்க வந்து போயிட்டு இங்கே ரெஸ்டாரண்ட்லேருந்தும் வாங்கணும், அங்கே போய் கொடுக்கணும். அதுக்கு நடுவில் ஒரு ட்ராவலிங் இருக்குது. இந்த இஷ்யூஸ் எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 10 ரூபா இந்த ஆர்டர்ஸை வந்து போடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் லெவலில் யாரோ இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட சொன்னாலும் இல்லை அது நாங்கள் இப்போ போடாமல் இருக்க முடியாது, போட்டே ஆகும். அது போடுங்க, தப்பு கிடையாது. 1 கிலோமீட்டர் ஆர்டர் வருதுன்னா போடுங்க. 1 கிலோமீட்டருக்குன்றது நீங்கள் மினிமம் சார்ஜஸ் எங்ககிட்ட வாங்குறீங்க, ரெஸ்டாரண்ட்டில் கிலோமீட்டர் சார்ஜஸ் தனியாக வாங்குறீங்க, அதெல்லாம் போட்டு ரைடர்ஸ்க்கு தகுந்த கூலியை கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. இதால் ரைடர்ஸ் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு ரைடருமே இப்போ சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை.
எங்ககிட்ட நாங்களும் ஹோட்டல் ஓனர்ஸும் சாட்டிஸ்ஃபைடு கிடையாது, ரைடர்ஸும் சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. வாங்குற கன்சியூமர்ஸ் கிட்டயும் நீங்க விலை அதிகமாக தான் விற்கிறீங்க. அப்போ எதுக்கு தான் இந்த ஆப் வச்சு நீங்க நடத்திட்டு இருக்கீங்க? இதுல யாருக்கு தான் லாபகரமா இருக்குது? ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்கள் வராதப்போ நிறைய இன்சென்டிவ் பேமெண்ட்லாம் நிறைய கொடுத்துரு. இப்போ ஆட்கள் நிறைய பேர் வர வர ஆள் தான் வராங்களேன்ற மாதிரி ஃபுல்லாக ரொம்ப கம்மி பண்ணி வச்சுறாங்க இல்லையா? அதுதான் உள்ள வந்து இழுக்கிற வரைக்கும் தான் இவங்க எல்லாம் அந்த மாயாஜால வித்தைகள் எல்லாம் காட்டுறாங்க. எல்லா கம்பெனிகளும் உள்ள வந்துட்டதுக்கு அப்புறமா மார்க்கெட்டை நாங்க சொல்றது தாண்டா சட்டம்ன்ற மாதிரி இவங்க பண்றாங்க எல்லாத்தையுமே. முதல்ல ரெயின் சர்ஜன் கொடுத்துருந்தாங்களா, அப்புறம் வந்து டிராஃபிக் சர்ஜன் கொடுத்துருந்தாங்களா, இதெல்லாமே இப்போ நிறைய கட் பண்ணிட்டு நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல்ல வந்து ஒரு நாளைக்கு நீங்க 20 ரைட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees இன்சென்டிவ்ன்ற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் கூட குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நான் மட்டும் சொல்லல, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ விஷயம் நான் பேசினதுக்கு அப்புறம் என்ன வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ரைடர் ஒரு பர்சன், ஒரு லேடி வந்து என்ன வந்து சந்திச்சு இவங்க மொத்தம் டீட்டெயிலும் எனக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கு. நம்ம இதுல ஸ்விக்கி ஜொமேட்டோ அட்டாச் பண்ணவே இல்லை. நீங்க அப்படி இருந்தும் உங்க கடை தேடி வந்திருக்காங்க இல்லையா? ஆமா, இந்த மாதிரி நம்ம வீடியோ எல்லாம் பண்ணும்போது என்ன நிறைய பேர் வந்து நேர்ல சந்திக்கிறாங்க, என்ன வாழ்த்தும் தெரிவிக்கிறாங்க. நீங்க பண்றது நல்லா இருக்குது, நிறைய அவேர்னஸ் இருக்குதுன்ற மாதிரி நம்மள சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது இவங்களும் என்ன வந்து சந்திக்கிறாங்க. அந்த லேடி ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறாங்க. அவங்க வந்து என்ன சந்திச்சு பிரதர் இந்த மாதிரி 10 ரூபாய்க்கெல்லாம் ரைடு கொடுக்குறாங்க பிரதர். இப்போ மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், 10 ரூபாய்க்குலாம் வந்து ரைடு இருக்கா, எப்படி நம்புறதுன்ற ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அதுக்கு? நான் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளோ ரூபா பே பண்ணது ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஏதோ ஒரு ஆப் வந்து பே பண்ண ஃபோட்டோஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஆமாம், வில்லங்கமா அவங்கெல்லாம் கார்பரேட்ஸ் நம்மளை விட வந்து 100 மடங்கு அதிகமாக யோசிச்சு எப்படி நம்மளை அடிமைகளாக்கி வைக்கிறோன்றத அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, மழை காலத்தில் ரெயின் சர்ஜன் கொடுப்பாங்க, அது இப்போ கொடுக்கறது கிடையாது. டிராஃபிக் டைமில் பீக் ஹவர்ஸில் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அது கொடுக்கறது கிடையாது. ஆனால் இது எல்லாமே எங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ஸ்லேருந்து அது எல்லாமே சார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன சார்ஜ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே எங்ககிட்ட வாங்கி நீங்கள் ஏன் ரைடர்ஸ்க்கு கொடுக்க மாட்டேன்றீங்க? இப்போ உழைக்கிறது ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ கிடையாது, உழைக்கிறது இந்த ரைடர்ஸ் தான். அந்த ரைடர்ஸ்க்கு தகுந்த கூலியை கொடுத்தே ஆகணும். நீங்கள் எங்கள் வயிற்றுல அடிக்கிறீங்க, முதலாளிங்க வயிற்றுல அடிக்கிறீங்க, ரைடர்ஸ் வயிற்றுலையும் அடிக்கிறீங்க, மறைமுகமாக கஸ்டமர் வயிற்றுலையும் மறைமுகமாக வந்து கஸ்டமர் வயிற்றுலையும் அடிக்கிறீங்க. அதில் வர ஏமாற்றி ஆஃபர்ன்னு போட்டு, உண்மையான ஆஃபர்னா 10 ரூபா பொருளை நீங்கள் வந்து ஆஃபர்ன்னு போடுறீங்கன்னா 20% ஆஃபர் போடுறீங்கன்னா அது 8 ரூபாய்க்கு கொடுத்தா தான் அதுக்கு பேர் ஆஃபர். 10 ரூபா பொருளை 20 ரூபா ஆக்கிட்டு 50% ஆஃபர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் 10 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் சீட்டிங் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உட்காந்து ஆப்ன்ற பேரில் சீட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. ரைடர்ஸ்க்கு தகுந்த கூலியை கொடுங்க. ஹோட்டல் ஓனர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பே வரும்னு சொல்லியிருக்காங்க. ரைடர்ஸ்க்குலாம் எப்படி வரும்? மந்த்லி சேலரி மாதிரி வருமா, இல்லாட்டி அவங்களுக்கு வீக்லி தான் வருமா? இவங்களுக்கு வந்து பே எப்படி இருக்குன்னா 2 ஸ்லாட்ஸ் இருக்குது. சண்டே ஈவினிங் ஒரு ஸ்லாட் இருக்குது, இல்லை டியூஸ்டே ஒரு ஈவினிங் ஒரு ஸ்லாட் வச்சுருக்காங்க. அப்படி தான் வீக்லி ட்வைஸ் சம்திங் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பே ரிசீவ் ஆகிடுது. இது வந்து அவங்களுக்கு போதுமானதாக இல்லைன்றது தான் என்னோட. நீங்கள் ஆனால் இப்படி சொல்கிறீங்க. நான் நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்குறேன். ரீல்ஸ் பார்க்குறவங்கலாம் ஜொமேட்டோ ஒட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் 1 லட்சம் சம்பாதிக்க போகிறேன், 1.5 லட்சம் சம்பாதிக்க போகிறேன், டார்கெட்டு என் கூட சேர்ந்து ஓடுங்க, லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க, அப்படிலாம் போட்டுட்ருக்காங்களே. இது வந்து அவங்கெல்லாம் வீடியோ அந்த வியூஸு இந்த ஒரு ஃபேமுக்காக பண்ணுறவங்க. உண்மையாக பொழப்புக்காக பண்ணுறவங்க கிட்ட நீங்களே போய் ரிஃப்ளெக்ட் சேனல்லே போய் 2 இன்டர்வியூ கேளுங்க, குயிக் பைட்ஸ் கேட்டு பாருங்கள். அவங்களோட வழியை அவங்க ஃபேஸை தயவு செஞ்சு பிளர் பண்ணி போடுறேன் சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க உண்மையை சொல்லுவாங்க. இது வந்து நான் வந்து இங்கே உட்காந்து பேசுனது கிடையாது. இது எனக்கு அவங்க சொன்னதை வச்சு எனக்கு ஆதங்கம். எங்கள் வயிற்றுலேயும் அடிக்கிறீங்க, ரைடர் வயிற்றுலையுமா அடிக்கிறீங்கன்ற மாதிரி, இல்லாத மக்கள்கிட்டையுமா நீங்கள் சுரண்டி தின்றீங்கன்ற மாதிரின்ற ஒரு ஆதங்கத்தினால தான் நான் இப்போ பேச வந்தேன் மறுபடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு லேடி வந்து பேசினாங்க இல்லையா, அவங்களுக்கு பே வந்திருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4.1 கிலோமீட்டருக்கு 29 ரூபா எல்லாம் பே பண்ணியிருக்காங்க. 2.5 கிலோமீட்டருக்கு 12 ரூபா பே பண்ணியிருக்காங்க இவங்க டெலிவரிஸ்க்கு. அதாவது இவங்க ஒரு 4 கிலோமீட்டர் போகிறாங்கன்னா 4 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக வராது. விலை ஏறிட்டு தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் விலைவாசிகள் ஏறும்போது சம்பளமும் ஏற்றி தான் ஆகணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 12 ரூபாய்க்கு ஒரு ரைடு வருதுன்னா அவங்க 10 ரைடு ஓட்டினா தான் 120 ரூபா வருது. சார், அதுலேயுமே 10 ரூபாய்க்கு ரைடு கொடுக்குறாங்கன்னா
ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 10 ரெஸ்டாரண்ட் 10 வீடு அங்க ஏற முடியும். எப்படியும் அதுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிடும். அந்த அளவுக்கு அங்க ஜொமேட்டோ முதலாளிகள் வந்து கஷ்டப்பட்டு 100 ரூபா சம்பாரிச்சு இருக்கீங்க. உட்கார்ந்த இடத்துல நீங்க வந்து கோடிகளை சம்பாரிச்சுட்டு வண்டி ஓட்டுற ரைடர்ஸ்க்கு 10 ஹோட்டல் 10 வீடு ஏற வச்சுட்டு 100 ரூபா கொடுக்குறீங்க. மனசாட்சி இல்லை உங்களுக்கு? அப்போ எதுக்குங்க இந்த மாதிரி நிறுவனங்கள்? முதல்ல மக்கள் ஆதரிக்காதீங்க இந்த மாதிரி நிறுவனங்களை. ஹோட்டல் வச்சிருக்கிற முதலாளிகளே டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருங்க. டெலிவரிக்கு வந்தா எவ்வளோன்னு ஒரு சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதை நீங்க மக்களாகிய நீங்க டைரக்டா அந்த டெலிவரி பர்சனுக்கு நீங்க கொடுங்க. புரியுது. இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க வாங்குனீங்கன்னா டெலிவரி ஃப்ரீன்னு கூட நம்ம கொடுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு வாங்கினா டெலிவரி ஃப்ரீன்னு போட்டுக்கோங்க. கம்மியா வாங்குனீங்கன்னா டெலிவரி சார்ஜ்னு போடுங்க. அதை நீங்க மாசத்துக்கு நீங்க சம்பளமா கொடுக்குறீங்களா இல்ல நீங்க இத்தனை ரைட்ஸ் போனீங்கன்னா ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களே ஒரு ஏரியா வைஸ் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்க. அவ்வளவா நிறைய ரெஸ்டாரண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 3 கிலோமீட்டர்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஏரியானா ஒரு டி நகர்னு எடுத்துக்கோங்களேன். அங்க இருக்கிற ஒரு 10 ஹோட்டல் நீங்களே உட்காந்து பேசுங்க. நீங்களே உட்காந்து பேசி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஒரு 10 பேரை ஹையர் பண்ணுங்க. அவங்கள ஒரு டீம் ஒர்க் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்துக்கோங்க இந்த நேரத்துல. புரியுது. அப்போதான் நீங்க இன்னமும் நீங்க மார்க்கெட்ல நிக்க முடியும். இல்லைன்னா கார்பரேஷன் உங்களையும் தூக்கி சாப்பிட்டுருவாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எல்லாருமே சேர்ந்து ஒத்துமையா நடந்து போனோம்னா பலமானது எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. கண்டிப்பா எல்லாரும் ஒத்துமையா சேருங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்க. ஒரு 10 ஹோட்டல் சேருங்க. ஹோட்டலுக்கு ஒருத்தருன்னு அப்பாயிண்ட் பண்ணுங்க ரைடர்ஸை. அவங்களுக்கு வந்து பாசிபிள் தானா? பாசிபிள் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. எல்லாத்தையுமே உட்கார்ந்து ப்ராப்பர் பிளானிங்கோட பண்ணணும்னா எல்லாமே பாசிபிள் தான். நம்ம ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஆன்லைன்ல ஃபுட் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருக்கோமா? புரியுது. மொபைலில் உட்காந்து படம் பார்ப்போம்னு எதிர்பார்த்துருப்போமா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் யூடியூப்ல வீடியோ போட்டால் காசு வரும்னு எதிர்பார்த்துருக்கோமா? நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா? இதெல்லாம் பாசிபிளாக நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதே மாதிரி தான் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நம்ம உட்காந்து ஒற்றுமையா பிளான் நினைச்சா ஒரு ஆப் கூட ரெடி பண்ணி பண்ணலாம் இல்லையா? ஆப் பண்ணணும்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கான காசும் அதிகம். அதனால வந்து முன் வர்றதுக்கு யோசிப்பாங்க. இது வந்து வாட்ஸ்அப் குரூப்ன்றது பெரிய விஷயமே கிடையாது. அதனால வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும் ஸ்டார்டிங்ல. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. ஒரே ஏரியாவில் இருக்கீங்கன்னா எல்லா ஹோட்டல் ஓனர்ஸுமே ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ல எல்லாரும் இவன் உன்னோட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், இவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான். அதே ஏன்னா எங்க வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்க்கெட்டில் தான் வியாபாரம் பண்ணோம். 7 Hours மார்க்கெட்டுன்றது தான் எங்களோட பூர்வீக இடமே. அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒரே ஒரு கம்யூனிட்டி, அந்த ஒரு காம்பவுண்டில் தான் நாங்கள் வியாபாரமே பண்ணுவோம். ஒரு 10 கறி கடை இருக்கும், 10 காய்கறி கடை இருக்கும், 10 மீன் கடை இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை எப்படி இருக்கும்னா, மார்க்கெட்டுக்குள்ள என்ன வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டு போனாலும் சுற்றி இருக்கிற யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஒத்துமையான ஒரு கம்யூனிட்டியில் வளர்ந்த ஆள்னால. அதனால ஒத்துமைன்றது ரொம்ப பெரிய பலம். அவ்வளோ சீக்கிரம் யாரும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே ஒற்றுமைக்காக நம்ம நின்றுட்டோம்னா நம்மளை தொட்டு கூட பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு எந்த ஒரு அதிகாரியுமே நம்மளை மிரட்டுறதுக்கு யோசிப்பாங்க. புரியுது. எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு எல்லாருக்குமே ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு அமைச்சு கொடுத்தாங்க. தமிழக அரசோட வேலை வந்து பார்த்திங்கன்னா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு கிடைச்ச வேலையை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் அவங்களோட வேலை. ஆனால் அது இல்லாமல் டெலிவரி வேலை பார்க்குறவங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு ரூம் இந்த மாதிரிலாம் கட்டி கொடுக்குறாங்களா? நீங்கள் வரவேற்கிறீங்களா? இத்தனை பேருக்கும் வேலை கொடுத்தே ஆகணும்னா அரசாங்கத்தால் முடிகிற காரியம் கிடையாது. புரியுது. ஏன்னா உதாரணத்துக்கு +2 ஃபெயில் ஆனவங்களும் இருப்பாங்க, காலேஜில் டிகிரி வாங்காதவங்க இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன பண்ணும்? இருக்கிற உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் பேருக்கு 10 லட்சம் பேர் படிச்சிருக்கிறாங்க, இல்லை வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஒரு 1 lakh தான் இருக்குதுன்னா மிச்சம் 9 lakhஸையும் இவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்களை இவங்க சப்போர்ட் பண்ணுறதே பெரிய விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஸ்விக்கி ஜொமேட்டோ ரைடர்ஸ்க்கு நீங்கள் வெயிலில் ஓடுறதால உங்களுக்கு களைப்பாக இருக்கும், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி நல்ல அருமையாக இருக்குது. நான் பார்த்தேன். ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு, சார்ஜரிங் பாயிண்ட் இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, எல்லாமே ஓகே. அங்கேயே பார்த்தீங்கன்னா மேலும் அங்கே தான் இருக்கணும், ஃபீமேலும் அப்படி தான் இருக்கணும், ஒன்றா தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது கூட ஏற்றுக்கிறபடி தான் இருந்துச்சு. ஆனால் சிசிடிவி கேமரான்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? டெலிவரி பாய்ஸ்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனை வரும். அது உள்ளே நீங்கள் கண்டெய்னர் மாதிரி இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபீமேலும் இருக்காங்க, டெலிவரி பாய் தப்பாக சொல்ல, ஃபீமேலும் இருக்காங்க, இங்கே மேலும் இருக்காங்க. ஒரு சிசிடிவி உள்ள வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அதில் 24 hours ஒரு செக்யூரிட்டி கார்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 24 hours செக்யூரிட்டி கார்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வரவங்க யார் வரா ஏது வரான்றதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அவங்க ஐடியா ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. வெளியே போகும்போது இன் டைம் அவுட் டைம் எல்லாம் நோட் பண்ணுறாங்க. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கத்தால் என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க தரப்புலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம நன்றி தான் தெரிவிக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் வந்து அரசாங்கத்தையும் நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம்னா பண்ணுற அரசாங்கமே வெறுத்துரும். நைஸ் ட்ரை இது அவங்க பண்ணியிருக்குது. ஏன்னா வந்து இது வரைக்கும் யாருக்கும் இந்த யோசனை வரல. இது பண்ணியிருக்காங்கன்னா அரசாங்கத்துக்கு நம்ம நன்றி தான் தெரிவிக்கணும்.
ரொம்ப டயர்டா எத்தனையோ மழை வெயில் எல்லாமே இருக்கிற நேரத்துல வீட்டுக்கு போய்லாம் ரெஸ்ட் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்கணுன்ற ஒரு இது இல்லாம கட்டாயம் இல்லாம இங்க உட்காந்து ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்தாலும் அவங்க நல்லா ரிலாக்ஸ்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அரசாங்கத்துக்கே இவங்களோட வழி தெரிஞ்சு அரசாங்கமே முன் வந்து இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணும்போது உங்க நிறுவனத்துக்காக உழைக்கிற உங்களோட தொழிலாளிகளை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுமா இல்லையா? இதெல்லாம் அவங்க ஆக்சுவலா ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ண வேண்டிய வேலையை அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் சம்பாரிச்சுன்னு இருக்கு. ஒரு ஹப்புன்னு போட்டு ஒரு ஹப்புக்கும் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்னு போட்டு அவங்களுக்கு தேவையானது பண்ணி மழை காலத்துல அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது கொடுக்கலாம், டீ கொடுக்கலாம், கொடுங்க, நல்லா தானே சம்பாரிச்சுன்னு இருக்கு. இந்த மாதிரி தான் மிஷின் இல்லாம இருந்துச்சு, பால் காய்ச்சற மாதிரி இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு மிஷின் எல்லாமே இருக்கு. ஆமா கொடுங்க இல்லையா? ஒரு நாளைக்கு இத்தனை ரைடுன்னு போனா எவ்வளோன்னு கொடுங்க, அவங்க ஸ்நாக்ஸுக்குன்னு கொடுங்க, அவங்க லஞ்சுக்குன்னு ஏதாவது அகாமடேட் பண்ணுங்க. ஊருக்கே சோறு எடுத்துன்னு போய் கொடுக்குற ரைடர்ஸ்க்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? கீழே மேல செகண்ட் ஃப்ளோர்ல நிறைய ஹோட்டல்ல தண்ணி உள்ள குடிக்கவே கூட விட மாட்டாங்க, உள்ள வராதன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த லேடி ரைடர் அவங்க வந்து பேசுனதை பார்த்தீங்கன்னா உண்மையா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த ஏதோ ஒரு இஷ்யூவால இந்த ரைடு பண்ணின்னு இருக்கிறாங்க. அவங்கள வந்து நிறைய அபியூஸும் ஆயிருக்குது அவங்களுக்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கீழே இருந்து செகண்ட் ஃப்ளோர் நாங்கள் போய் கொடுத்தா எங்களுக்கு என்ன சேஃப்டின்னு தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ், அதாவது உதாரணத்துக்கு நான் இப்போ போகிறேன், அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜென்ஸ்னா வீட்டுக்குள்ளே வந்து ஃபுட் வச்சுட்டு போன்னு சொல்கிறாங்க. நான் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன ஆனால் யார் பொறுப்பு? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து வெளியே வாங்கிட்டு போங்கன்னு சொன்னால் அதுக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எங்கள் மேலே. உங்கள் ரைடர்ஸ் வந்து எங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க, எங்களுக்கு சரியா நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு கஸ்டமர் தான் முக்கியம். கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஃபீமேல் ரைடர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் இது கொடுங்க, அவங்கள கண்காணிச்சுன்னே இருங்க, அவங்க சேஃபா இருக்கிறாங்களான்னு முக்கியமாக ஃபோன்லாம் பாய்ஸோட நல்லா ட்ராக் பண்ணுங்க. அவங்க எவ்வளோ நேரத்தில் டெலிவரி கொடுத்து முடிச்சிட்டாங்களா, அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்கள கைட் பண்ணி அவங்கள வாட்ச் பண்ணினே இருங்க. அவங்கள நீங்கள் பாதுகாத்தே ஆகணுங்க. இது வந்து பொதுவான விஷயம். இந்த ரைடர்ஸ் நீங்கள் வந்து காப்பாற்றினீங்கன்னா தான் இந்த ரைடர்ஸ் உங்கள் கம்பெனியை காப்பாற்றுவாங்க. ரைடர்ஸ் இல்லைன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவே கிடையாது, ரைடர்ஸ் வச்சு தான் ஸ்விக்கி ஜொமேட்டோ. அதனால் வந்து ரைடர்ஸ்க்கு தகுந்த கூலியை கொடுங்க. எங்ககிட்ட வாங்குறத கொஞ்சம் ரைடர்ஸ்க்கும் கொடுங்க. நீங்களே எடுத்துன்னு போய் சேர்த்து வச்சிங்கன்னா என்ன பண்ண போறீங்க? உழைக்கிற மக்களுக்கான காசை தயவு செஞ்சு கொடுக்க பாருங்க. தமிழக அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த ஊழியர்களுக்கு இந்த ஏசி செட்டப் ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஹோட்டல் ஓனர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துமையாக இருந்து நீங்களே வந்து உங்கள் ஏரியா வைஸ் ரைடர்ஸை பிளான் பண்ணி, இதால் ரைடர்ஸ்க்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அவங்க நீங்கள் நேரடியாக போய் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறதால உங்களுக்கான ஊதியம் டைரெக்டாக கிடைக்கும், எந்த ஒரு கம்பெனிக்கும் அந்த இது போகாமல் இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒத்துமையாக இருக்குது பிளான் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி பாய்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வாங்குறாங்கன்றதுலாம் தெரிய வந்துச்சு. வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ தான் இவ்வளோலாம் வாங்குறாங்க. ஏன்னா டெலிவரி பாய்ஸ் கிட்ட அவங்க ஆர்டர் பண்ணுறவங்க கிட்ட 1 கிலோமீட்டருக்கு 12 ரூபா 13 ரூபான்னு வாங்குறாங்க. ஆனால் அதுதான் அவங்க போய் சேருதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிட்டிங்க, எல்லாருக்குமே புரிதல் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் டெலிவரி பாய்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியட்டும். நீங்கள் ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ பாய்ஸாக இருந்தால் நீங்களுமே ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட கஷ்டம் போய் எல்லாருக்கும் போய் சேரட்டும். இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கணும்னா நன்றிண்ணா. நன்றி. கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீ வித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன், வாங்க விளையாடலாம்.